ஐநாத்தினி நாளைக்கான பிரம்பலம் பார்த்தீங்கன்னா சோழன் நிலா கிட்ட இந்த ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொண்டு நிலா கண்டிப்பாக உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்து காட்டுறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்த நிலாவோ நடந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கடைசியாக இந்த ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் தரேன், உங்களுக்கு 6 மாதம் நான் உங்க கூட இருக்கிறேன் மீறியும் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணின்னு தெரிஞ்சிச்சுன்னா என்கிட்ட போய் சொன்னீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சோழனும் கண்டிப்பாக நிலா அப்படி ஒரு நிலைமையை நான் உருவாக்க மாட்டேன், உனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருந்து காட்டுவேன் இந்த சொல்லிட்டு நிலா சொன்னதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. சந்தோஷத்தில் தனக்கு அடிபட்டிருக்குங்கிற விஷயத்த கூட மறந்து ரொம்பவே சந்தோஷமா சோழன் நின்று பேசுறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆறாங்க. சோழனுடைய ஓனரோ சோழன் கிட்ட உனக்கு அடிப்பட்டதை மறந்து நீ பாட்டுல பேசிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்றாங்க. சோழனும் மறுபடியும் தனக்கு முடியாத மாதிரி ஆக்டிங் பண்றாங்க. அதை பார்த்துட்டு நிலா சந்தேகப்படுறாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு அடிபட்டிருக்கா இல்லையா, இப்ப எப்படி எழுந்து நின்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறாங்க. சோழனும் உண்மையிலே நிலா எனக்கு அடிபட்டிருக்கு, நீ சொன்னதுமே எனக்கு சந்தோஷத்துல பெருசா தெரியல, அதனாலதான் நான் ரொம்ப ஹாப்பியாகி உங்கள்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நிலாவோ ஏதோ எனக்கு சந்தேகமாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே நிலா என்னால இந்த கையை தூக்க கூட முடியலங்கிற மாதிரி ஆக்டிங் பண்றாங்க. அடுத்த சோழன் வீட்டுக்கு படுத்துமே தனக்கு கையிலா வலிக்குங்கிற மாதிரி ஆக்டிங் பண்றாங்க. அதை பார்த்துட்டு நிலா ரொம்பவே துடிச்சு போயிட்டு சோழனுக்கு மருந்து போட்டு விட்றேன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் பாண்டி இதோடைய உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க. சோழனை கூப்பிட்டு மறுபடியும் திட்டுறாங்க. இப்பதான் அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களோட சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணி உங்களோட இருந்திருக்காங்க, மறுபடியும் நீ போய் சொல்றேன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா அவனை விட்டு போயிடுவாங்க, இது மாதிரி நீ மறுபடியும் தப்பு பண்ணாதடான்னு சொல்லிட்டு பாண்டியன் சோழனை வார்ன் பண்றாங்க. அடுத்த சோழனும் கண்டிப்பாடா நிலா திரும்பி வர்றதுக்காக தான் இந்த ஒரு பொய்யை சொன்னேன், இதுக்கப்புறம் நிலா கஷ்டப்படுற மாதிரி நிலா நம்புற மாதிரி நான் எந்த பொய்யுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறாங்க. பாண்டியனுக்கு திரும்ப திரும்ப கால் பண்றாங்க. பாண்டியன் வானதிட்ட காலை அட்டென்ட் பண்ணதுனால ரொம்பவே கோவமா கடைக்கு வராங்க. பாண்டியன் கிட்ட திரும்ப என்ன கூப்பிட மாட்டியா, அப்படியே நான் மறந்துட்டு இதான் சாக்குன்னு சொல்லிட்டு என்னை விட்டு ஒதுங்குறியான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. பாண்டியன் நீ எப்படி இருந்தாலும் திரும்ப வருவனே எனக்கு தெரியும், அதுக்காக தான் நான் உனக்கு கால் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வானதி தனக்கு வீட்டில் மாப்பிள்ளை எடுத்துட்டாங்க, அடுத்த மாசத்துலேயே எனக்கு கல்யாணம் முடிவு பண்ணிட்டாங்க, எப்படியாவது இந்த பிரச்சனை வந்து என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு பாண்டியன் ரொம்பவே டென்ஷன் ஆகி இந்த பிரச்சனையை உருவாக்குனது காரணமே இருந்தானே, போ அவனே போய் கல்யாணம் முடிக்குங்கிற மாதிரி கோவப்பட்டு பேசுறாங்க. வானதியும் அழுதுகிட்டே அங்கிருந்து போயிடறாங்க.